Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா PhD சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து PhD சர்டிஃபிகேட் நீங்க சேவை மையம் மூலமா நீங்களே வந்து சிட்டிசன் போர்ட்டல் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களால வந்து அந்த சிட்டிசன் போர்ட்டல் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. இப்போ நான் உங்களுக்கு வீடியோல சொல்ல போற மெத்தடை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே வந்து சேவை சென்டருக்கு போகாம உங்க மொபைல் போன் மூலியமாவே இந்த PhD சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி PDF எடுத்துக்க முடியும். இது எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிற மெத்தடை உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சொல்லி தர போறேன். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து PhD சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ் வழியில் படிச்சிருக்கான ஒரு சர்டிஃபிகேட்ஸ். இது வந்து எதுக்காக வந்து யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் TNPSCக்கு மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்பாங்க. அதை தாண்டி வந்து நீங்கள் வேற ஏதாவது கவர்மெண்ட் செக்டாரில் நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போறீங்க, ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமைக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த PhD சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் TNUSRB எடுத்துக்கோங்க. நீங்க போலீஸ் கான்ஸ்டபிளா நீங்க வந்து உள்ள போனீங்கனாலும் ஓகே, இல்ல வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு நீங்க வந்து உள்ள போறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து இந்த PhD சர்டிஃபிகேட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுல வந்து கண்டிப்பா உங்களுக்கு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. நீங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கு. இப்போ ஒரு 50 பேர்ல வந்து நீங்க ஒரு 51வது இடத்துல நீங்க வந்து தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 50 பேருமே வந்து மெட்ரிகுலேஷன்லயோ CBSE எதுல படிச்சிருந்தாங்கனாலும் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அந்த ஜாப்புக்கு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அப்படிங்கிறதுனால நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வேலைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ்ல அதாவது தமிழ் மீடியத்தை நீங்க வந்து படிச்ச ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து இந்த PhD சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல உங்களை வீடியோ போட்டேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ப்ரோ வீடியோ வந்து பார்த்துட்டு நான் எங்க சைடு வந்து அப்ளை மட்டும் தான் பண்ண முடியுது, டெவலப் பண்ற ஆப்ஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிடுங்க. ஆக்சுவலா வந்து சேவையில் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா சேவை பிரான்சி சைடில் ஐடி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த PhD சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியும். சிட்டிசன் போர்ட்டல்ல வந்து பண்ண முடியாது. பட் இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா சேவையில அந்த 60 ரூபாய் பே பண்ணி நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா, அதுக்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து 1400 ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய நம்பரை காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல சென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா போதும். அந்த PhD சர்டிஃபிகேட் வந்து நீங்க படிச்ச ஸ்கூலோடைய ஹெட் மாஸ்டர் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க அப்ளிகேஷன் அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இடத்துல கிளிக் ஹேர் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற கிரீன் கலர்ல அந்த லிங்க் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு இருக்கும். சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் ஆகல அப்படின்னா இந்த இடத்துல பெண்டிங் வித் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களோ அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை போயிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட்டை போயிட்டு காமிச்சிங்கன்னா போதும். அவங்க அவங்களோட எம்எஸ் போர்ட்டல்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இம்மீடியட்டா அந்த அப்ரூவல் கொடுப்பாங்க. இது வந்து மற்ற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மாதிரி ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. இன்னைக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிரும். இன்னைக்கு காலையில அப்ளை பண்ணீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ள அப்ரூவல் ஆகிறதுக்கான பாசிபிள் கூட நிறைய இருக்குது. ஏன்னா இதுக்கு ரொம்பலாம் வந்து வெரிஃபிகேஷனா நடக்காது. அந்த ஸ்கூல்ல நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா, எந்த இயர்ல இந்த இயர் வரைக்கும் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ரெக்கார்டை மட்டும் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. நீங்க ஈஸியாவே வந்து உங்க போன் மூலியமாவே டிஜிட்டலா நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த PhD சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன்ல எப்படி ப்ரோ இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட் தான் வந்து ஒரு ஸ்டூடெண்டோடைய PhD சர்டிஃபிகேட். சரிங்களா? இந்த PhD சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட் மாஸ்டருடைய சிக்னேச்சர் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. நீங்க இந்த சர்டிஃபிகேட் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போயிட்டு HMT சைன் வாங்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஜிட்டலா உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது வந்து சைன் மூலியமா உங்களுக்கு வந்து சைன் பண்ணி ஹெட் மாஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு உங்களுக்கு வந்து சிக்னேச்சர் அப்படிங்கிறது தேவையில்லை. இதுதான் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸும் கூட. இதை நீங்க ஸ்கேன் காப்பியாவும் நீங்க வந்து வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பி PDF எல்லாத்தையும் நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபியூச்சர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான அந்த கோட்டா, எக்ஸாம்பிளுக்கு கோட்டா மீன்ஸ் வந்து உங்களுக்கான இடஒதுக்கீடை நீங்க வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு வந்து எது ரிலேட்டடா வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல நம்ம சேனல்ல உங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.